வணக்கம். முதல்ல ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி, ஆழ்ந்த இரங்கலை முதல்ல தெரிவிச்சுக்குவோம். கராத்தே வீரர் ஹுசைனி இறந்து போயிட்டார். தன்னுடைய மரணத்தை முன்னதாகவே அறிந்து அதற்கான வேலைகள் எல்லாருமே உடல் தானம் ஃபுல்லாக பண்ணிட்டார். அவர் உலகநாயகன் கமல்ஹாசனுடைய பரம விசிறி. அது இப்போ சொல்கிறதுனால உடனே இறந்து போயிட்டார், அதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை. அவர் தன்னுடைய ஆழ்ந்த அன்பை விண்வெளி நாயகன் கமல்ஹாசனிடம் வச்சுருந்தாருங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு நிகழ்வு. இவர் வெளிநாடு சுற்றுப்பயணம் பண்ணுறவர் நம்ம ஹுசைனி. அப்போ போகும்போது ஒரு பெரிய வில், வித்தியாசமான வில், ஆர்ச்சர், அந்த வில்லை பார்த்தாரு. ஆகா, இந்த வில் புதுசாக இருக்குது, இதை நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு நம்ம அன்பளிப்பாக கொடுக்கணும், நம்ம அன்பினுடைய வெளிப்பாடாக அதை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அதை வாங்கிட்டார். பெரும் பணம் செலவழித்து அதை வாங்கிட்டார். அது ஒரு அற்புதமான ஆர்ச்சர், பழங்காலத்து ஆர்ச்சர். அதை எடுத்துக்கிட்டு நம்ம விண்வெளி நாயகனை சந்திக்க வர்றாரு. சந்தித்து நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொண்டாந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பரிசை எடுத்து அப்படி மேஜை மேலே வைக்கிறாரு. கொஞ்சம் இருங்க ஹுசைனி அப்படின்ட்டு நம்ம கமல் உள்ளே போகிறாரு, வீட்டுக்குள்ளே போகிறாரு, அந்த தன்னுடைய அறைக்குள்ளே போகிறாரு. அங்கே இருந்து இந்த ஹுசைனி வாங்கிட்டு வந்திருந்தார்ல அந்த ஆர்ச்சர், அந்த வில், அதே மாதிரி ஒரு இதை அவர் வாங்கி வந்திருக்காரு, வச்சுருக்காரு. அதை எடுத்துகிட்டு வந்து இதுதானே நீங்கள் வாங்கிட்டு வந்தது அப்படின்னு காமிச்சார். உடனே ஹுசைனிக்கு ஆச்சரியம். எப்படி சார் இப்படியெல்லாம் கலெக்ட் பண்ணுறீங்க? நான் உங்களுக்கு இது புதுசாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் அதை வாங்கிட்டு வந்தேன். இப்படி ஆச்சரியப்பட வைக்கிறீங்களே நீங்கள், வச்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி சாஷாகம் அவர்கிட்ட அன்பாக பேசி பழகி அவர்கிட்ட அந்த பரிசாக கொடுத்துட்டு வந்தார். இந்த நிகழ்வு எனக்கு நினைவுக்கு வந்தது, அதை உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கிறேன். இப்படி சிலர் இருக்காங்க. இன்னும் சிலர் வேறு மாதிரி இருக்காங்க. அது நம்ம பொறாமைன்னு நினச்சிக்கக்கூடாது, அல்லது வெறுப்புன்னு நினச்சிக்கக்கூடாது. அது ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நான் நினைக்கலாம். என்ன ஒன்றுமே சொல்லாமல் நீ பாட்டு இந்த மாதிரி சொல்கிறியே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒன்றும் இல்லை, ராஜபார்வை விண்வெளி நாயகனுடைய 100வது படம், அற்புதமான படம். அந்த அற்புதமான படத்தினுடைய விழாவை அதாவது பாராட்டணும் அப்படின்னு ஏவிஎம் சரவணன் விரும்பினார். உடனே ராது, மணியன், இந்த மாதிரி சில அவர்களுடைய அந்த கால நண்பர்களையெல்லாம் அழைச்சி இந்த மாதிரி அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும். இந்த ராஜபார்வைங்கிற படம் வித்தியாசமான படம், தமிழ் சினிமாவிலேயே ஒரு புதுமை. இதை நம்ம கொண்டாடலைன்னு சொன்னால் வருங்காலம் நம்மளை காரி துப்போம். ஆகவே நம்ம அதை பாராட்டு விழா நடத்தணும். தென் மாநிலங்களில் உள்ள முதல்வர்கள், அப்போது யார் முதல் அமைச்சர்களாக இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் கூப்பிடணும். அது மட்டுமல்ல, முக்கியமான கதாநாயகர்கள் அத்தனை பேரையுமே அழைச்சி இந்த விழாவை பெருசாக கொண்டாடணும் அப்படின்னு ஐடியாவை சொல்கிறாரு. எல்லோருமே ஆகா, அற்புதமான ஐடியா, நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்குறாங்க. எல்லாம் அவங்கெங்கே அந்தந்த மாநிலங்கள் அதெல்லாம் பிறப்புறாங்க. பார்க்குறதுக்காக, சந்திக்கிறதுக்காக, வாய்ப்பு அந்த விழாவில் வந்து கலந்து கொள்ளணுங்கிற ஒரு கோரிக்கையை வைப்பதற்காக போகிறாங்க எல்லாருமே. நம்ம சரவணன் சார் வந்து என்ன பண்ணாருன்னா, உடனடியாக அப்போதைய முதல்வர் வந்து மக்கள் திலகர் எம்ஜி ராமச்சந்திரன், அவரை போய் பார்த்து இந்த மாதிரி உலகநாயகனே வருது, விண்வெளி நாயகன் கமல்ஹாசனுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்த போகிறோம், ஏன்னா அந்த ராஜபார்வை அப்படின்னு சொன்ன உடனே அவர் எம்ஜிஆர் தாராளமாக நடத்துங்க, இதை நான் வரவேற்கிறேன், நாங்கள் முதல் ஆள் நான் தான், போங்க மற்ற வேலையில் பாருங்கள் சரவணன் சொல்லி அவர் உற்சாகப்படுத்தி அனுப்பிச்சிட்டாரு. சரி, அப்போ வந்து இந்த ஆந்திராவில் உள்ள இந்த தெலுங்கு நடிகர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வீடு இங்கே சென்னையில் தான் இருந்தது. சொத்து வாங்கினாங்க, சுகமாக எல்லாமே இங்கே தான் இருந்தது. ஏன்னா அப்போ வந்து சென்னையில் தான் நிறைய படப்பிடிப்பு நிலையங்கள் இருந்தது. 4 மாநில நடிகர்களும் இங்கே தான் வந்து நடித்து சொத்துக்கெல்லாம் வாங்கி எல்லாம் இருந்தாங்க, ஏகபோகமாக இருந்தாங்க. அப்போ என்டிஆர் வந்து இங்கே இருந்தார், சென்னையில் இருந்தார். என்டி ராமாராவை பார்க்குறதுக்கு சரவணன் சார் போகிறாரு. சார், இந்த மாதிரி நாங்கள் கமல்ஹாசனுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்த இருக்கோம்,
எம்ஜிஆர் சிஎம் அவங்க கலந்துக்கிறாங்க. இன்னும் மற்ற மாநில முதல்வர்களெல்லாம் நாங்கள் கூப்பிட இருக்கோம். இந்த விழாவுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னோடனே யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அதிர்ச்சியை தர்றாரு என்டி ராமாராவ். சரவணனுக்கு ஆச்சரியம், என்னடா இப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கார் இவர்கிட்ட போய் நம்ம கேட்க வந்தோமே, என்னடா அது அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் ஒரு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ என்டிஆர் சொல்கிறாரு, எம்ஜி ராமச்சந்திரன் அரசியலுக்கு முதலமைச்சர் ஆகிட்டார். அவர் சினிமாவை விட்டு விலகிட்டார். சினிமாவிலேருந்து இனிமேல் மறுபடியும் அவர் நடிக்க போகிறதில்லை. ஆனால் சரவணன், நான் பாருங்கள், நான் இன்னும் சினிமாவில் தான் இருக்கேன். இப்போ கமல்ஹாசன் ஸ்ரீதேவியோட டான்ஸ் ஆடுறாரு, பாட்டு பாடுறாரு, டூயட் பாடுறாரு, காதல் சீன்லாம் நடிக்கிறாரு. அதே மாதிரி தான் நானும் அந்த ஸ்ரீதேவியோட டான்ஸ் ஆடுறேன், பாட்டு பாடுறேன், லவ் டூ எல்லாமே காதல் வசனங்கள் எல்லாமே கலந்து நாங்கள் பேசுகிறோம். ஆக கமல்ஹாசனும் ஒன்று, நானும் ஒன்று, 2 பேருமே சமமானவர்கள். இந்த சமமானவர்கள் மத்தியில் நான் மேடை ஏறி இது கமல்ஹாசனை மாதிரி வேறு நடிகர்கள் யாருமே இல்லை அப்படின்னு பேசினா நல்லா இருக்குமா? அது நான் என்னையவே நான் தாழ்த்திக்கிட்ட மாதிரி இருக்காதா? தயவுசெய்து இந்த விழாவுக்கு நான் வரமாட்டேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னோடனே, ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிவிட்டு சரவணன் வெளியே வந்துட்டார். இதை சரவணன் சொன்னபோது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கிறார்களா அப்படின்னு. இருக்கிறாங்க, அதாவது எல்லாருமே நண்பர்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சில பிணக்குகள் வரும். இப்போ உதாரணமாக வச்சுக்கோங்க, கிருஷ்ணன் மஞ்சு அற்புதமான டைரக்டர்கள். நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு வெற்றி மாலைகளை போட்டவர்கள், நிறைய படங்களை கொடுத்தவர்கள், தலை சிறந்த டைரக்டர்கள். ஆனால் கிருஷ்ணன் பஞ்சுன்னு சொன்னால் ரொம்ப மரியாதையோடு பேசுகிறக்கூடியவர் சிவாஜி கணேசன். அவரை வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு மெய்யப்ப செட்டியார்கிட்ட போய் நம்ம ஏவிஎம் சரவணன், முருகன், குமரன் இவங்கெல்லாம் போய் கேட்குறாங்க. அப்போ அப்புச்சி என்ன சொல்கிறாரு, நமக்கும் சிவாஜி கணேசனுக்கும் இடையே ஒரு சின்ன தகராறு இருந்தது, மனஸ்தாபம் இருந்தது. அதனால் அவர் நம்ம படங்களில் நடிக்காமல் இருக்கார். நம்ம ஸ்டூடியோக்குள்ளும் வர்றதை கூட அவர் ரொம்ப தவிர்க்கிறாரு. இதை நம்ம போக்கணும். மறுபடியும் அந்த கலைஞன்ட்ட போய் நம்ம பேசணும். நீங்கள் 3 பேருமே போங்க, அவர்கிட்ட பேசுங்க, இந்த மாதிரி நாங்கள் படம் எடுக்க போகிறோம், நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு கேளுங்க. என்ன சம்பளம் கேட்குறாரோ அப்படியே கொடுப்போம், நம்ம குறைக்கக்கூடாது. அவருக்கு அன்றைக்கி மார்க்கெட் மிகப்பெரிய கலைஞையா, அவர் கேட்குறத நம்ம கொடுத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏவி மெய்யப்ப செட்டியார் சரவணன், குமரன், முருகனை 3 பேரையும் அனுப்பிச்சி வைக்கிறாரு. சிவாஜி வீட்டுக்கு வர்றாங்க, அன்னை இல்லத்துக்கு வர்றாங்க. அப்போ உடல் நலம் இல்லாமல் இருக்கார் அண்ணன் கணேசன். வந்தோடனே அன்போட அவர்கிட்ட அந்த வெறுப்பு அந்த இதெல்லாம் கிடையாது, என்னமே கிடையாது. மனசுக்குள்ளே வச்சுருப்பாரே தவிர, ஆனால் வெளிப்படையாக அதை காட்ட மாட்டார். வந்தவர்களை வரவேற்று அவர்களுக்கு இணக்கமாக பதில் சொல்கிறவர் அண்ணன் கணேசனுடைய குணம். வந்தோடனே இந்த மாதிரி, அண்ணா உங்கள்கிட்ட வச்சு நாங்கள் மறுபடியும் படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றோம், இந்த மாதிரி கதையெல்லாம் தயார் பண்ணிட்டோம், பெங்களூரில் வச்சு டிஸ்கஷன் பண்ணி ஒரு கதையை உருவாக்கிட்டோம், அந்த இதில் நீங்கள் நடித்தா தான் நல்லாயிருக்கும், அந்த கேரக்டரில் நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னோடனே, நடிக்கலாமே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நடிக்கிறேன்ப்பா, நீங்கள் மற்ற சம்பள விஷயங்கள்லாம் நீங்கள் சண்முகத்திட்ட பேசிக்கோங்க, தம்பி சண்முகத்திட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு டைரக்டர்ஸ் யாருமா அப்படின்னு கேட்குறாரு. கிருஷ்ணன் பஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணனுடைய முகம் மாறுது. ஐயோ, எனக்கு அவங்களுக்கு அந்த கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்கே, அவங்க இதில் என்னால் நடிக்க முடியாதுப்பா, கன்சிடர் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்ல சரவணன் சொல்கிறாரு, இல்லை, நீங்கள் அந்த கேரக்டரில் நடிக்கணும், அப்போ தான் அந்த கேரக்டர் உயிர் வரும், அதுக்கு அந்த டைரக்டர்ஸ் அந்த கிருஷ்ணமஞ்சு இருந்தால் தான் நல்லாயிருக்கும், உங்களுக்குள்ளே இந்த நாங்கள் பார்த்துக்குறோம், அது இல்லாமல் இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்து சொன்ன உடனே அவர் ஒன்றும் பெருசாக மனசில் வச்சுக்கல. ஓகே, செஞ்சுக்கலாம், நடிக்கிறேன் அப்படின்னு சம்மதம் வாங்கிட்டு போயிட்டாங்க.
இதில் இன்னும் ஒரு சின்ன இந்த மாதிரி அண்ணன் கணேசனுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் நடிகர்கள்லாம் இருந்தாங்க. அதில் ஒருத்தரை சொல்கிறேன், அசோகன், எஸ்சி அசோகன். அவருக்கும் அண்ணனுக்கும் மனஸ்தாபம். என்ன மனஸ்தாபம்? அவர் எம்ஜிஆர் அணியில் இருந்தார். எம்ஜிஆருக்கு கூடவே நிறைய படங்கள்லாம் நடிப்பார். எம்ஜிஆரை பற்றியே பேசுவார். மற்றவங்களெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இது பண்ணுவார். அதனால் கணேசன் அண்ணனுக்கு அவரை பிடிக்காது. எஸ்சி அசோகனை பிடிக்காது. அவர் படத்தில் நடிக்கிறத கூட தனியாக அப்படி வேணான்னு சொல்ல மாட்டார். அவரை போடாதீங்கலாம் சொல்ல மாட்டார். 2 பேரும் சேர்ந்து நடித்தா அது சரிப்பட்டு வருமா அப்படின்னு இணக்கமாக அந்த ஒரு பம்மி தான் பதில் சொல்லுவார். அவன் வேணாம் அப்படி இப்படின்னு சொல்ல மாட்டார். ஒரு கட்டத்தில் ஷூட்டிங் நடக்குது. அண்ணன் சிவாஜி கணேசன் இந்த பக்கம் உட்காந்து இந்த சைடில் நடிச்சிட்ருக்காரு. கொஞ்சம் தொலைவில் எஸ்சி அசோகன் அவர் சில நண்பர்கள் மத்தியில் சில ரியாக்ஷன்லாம் போட்டு சுவையாக ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரவணனை கூப்பிட்றாரு கணேசன். ஆனால் நடிகர்தில் கூப்பிட்றாரு. அங்கே அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அங்கே என்ன அவர் பண்ணிகிட்டு இருந்தாருன்னா, அசோகன் நடிகவேல் ராதா இருக்கார் இல்லையா, அவருக்கும் எம்ஜிஆருக்குமான ஒரு சண்டை நடந்து துப்பாக்கிச்சூடு வரைக்கும் போச்சு இல்லை. அந்த துப்பாக்கிச்சூடில் அப்படியே ட்ராமா மாதிரி நடித்து காட்டுறாரு அசோகன் அங்கே இருக்கவங்களுக்கு. எப்படி பாருங்கள், இது இவருக்கு தெரியாது. ஆனால் அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தது. அவருடைய நடத்தைகள், அந்த சத்தங்கள் இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆகவே சரவணன்ட்ட சொல்லி அதை கொஞ்சம் அவரை அந்த பக்கம் போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இது சொன்னார். இதை எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இந்த மாதிரி மன வருத்தங்கள், சங்கடங்கள், சில பட்ட இதெல்லாம் உண்டு, கலைஞர்கள் மத்தியில் இருந்தது உண்டு. ஆனால் அது விரோதமாக பாவித்தது கிடையாது, விரோதமாக வளர்ந்தது கிடையாது, அது துரோகமாக மாறியதும் இல்லை நடிகர் திலகத்தை பொறுத்த மட்டும். எஸ்வி சுப்பையா பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்ட். அவருக்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்குமே கொஞ்சம் பிணக்கு இருந்தது, பேச மாட்டாங்க. அப்புறம் 2 பேரும் பேசி உள்ள சரி அதெல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. ஆகவே அது இந்த பிணக்குகள் விரோதங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நம்ம விண்வெளி நாயகன் விழாவில் நான் கலந்துக்கவே மாட்டேன். அதுக்கு இந்த காரணம் சொன்னார் பாருங்கள் என்டி ராமாராவ். நானும் ஸ்ரீதேவியோட டூயட் பாடுறேன், அவரும் டூயட் பாடுறாரு. நாங்கள் 2 பேரும் அதில் அவர் சிறந்த நடிகர்னு நான் பேசினேன்னா எனக்கு என்னையா இருக்குது மரியாதை அப்படின்னு கேட்டார் பாருங்க. அது அவருடைய தைரியத்துக்கு நம்ம பாராட்டணுமே தவிர. ஆனால் உலகநாயகன் கமல்ஹாசன் மேலே அவர் வெறுப்பில் சொல்லலை. போட்டி நடிகருங்கிற ஒரு இதில் வரத்தானே செய்யும். அந்த இதில் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.